Good evening, students. இன்னைக்கு RRB class day 16 முன்னாடி கிளாஸஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னைக்கான கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், 51 பேர் ஒரு கிடைவரிசையில் வடக்கு திசையை நோக்கி நிற்கிறார்கள். ரோஹித் இடது முனையிலிருந்து 19வது இடத்திலும் அனுபம் வலது முனையிலிருந்து 12வது இடத்திலும் உள்ளனர். ரோஹித்துக்கும் அனுபமுக்கும் இடையில் எத்தனை பேர் உள்ளனர்? என்ன சொல்றாங்க? ஒரு நார்த் ஃபேசிங் ரோல, ஆமாவா, வடக்கு திசையை நோக்கி 50 பேர் இருக்காங்க. அப்படி 50 பேர் ஒரு ரோல உட்கார்ந்துருக்காங்களாம். ரோஹித்துங்கிற பையன் லெஃப்ட்ல இருந்து கவுண்ட் பண்றப்ப 19வதா இருக்கான். என்னது, இடது முனையில இருந்து கவுண்ட் பண்றப்ப 19வதா இருக்கான். அனுப்பம்ங்கிற பையன் வலது முனையில இருந்து ரைட் சைட்ல இருந்து பாக்குறப்ப 12தா இருக்கான். டோட்டலா எத்தனை பேர் இருக்காங்களா அந்த ரோல? 51 people இருக்காங்க. ஓகேவா? இப்போ என்ன கேக்குறாங்க, ரோஹித்க்கும் அனுபமுக்கும் நடுவுல இருக்கிறது எத்தனை பேருன்னு கேக்குறாங்க. இது நம்ம ஷார்ட்கட்டா ஏற்கனவே சொன்ன மாதிரி சால்வ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ரோஹித்தோட லெஃப்ட் பொசிஷனையும் அனுபமோட ரைட் பொசிஷனையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 31ங்கிறது கிடைக்குதா? இந்த 31ல இருந்து, அதாவது இந்த 51 டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ்ல இருந்து இங்க கிடைச்சிருக்க இந்த நம்பரை மைனஸ் பண்ணோம்னா அவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்காங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன் எத்தனை பேர்? 51 பேர். இந்த 51ல இருந்து 31 மைனஸ் பண்ணோம்னா 20. இப்போ இவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க? 20 பேர் இருக்காங்க. அடுத்த கொஸ்டின், MNOPQR மற்றும் S ஆகிய 7 பெட்டிகளில் ஒன்றன் மேல் ஒன்று வைக்கப்பட்டுள்ளன. ஆனால் அதே வரிசையில் இருக்க வேண்டிய அவசியமில்லை. எண்ணுக்கு கீழே 3 பெட்டிகள் மட்டுமே வைக்கப்பட்டுள்ளன. 1 2 3 4 5 6 7. எண்ணுக்கு கீழே எத்தனை பெட்டி இருக்கான்? 3 பெட்டி தான் இருக்குன்ட்டாங்க. அப்ப எண் இங்க உட்கார வச்சுட்டோம்னா எண்ணுக்கு கீழே 3 பேர் இருக்காங்கிற மாதிரி ஆயிருமா? அடுத்து, என் மற்றும் பிக்கு இடையில் 2 பெட்டிகள் மட்டுமே வைக்கப்பட்டுள்ளன. எண்ணுக்கும் பிக்கும் நடுவுல 2 பெட்டி தான் இருக்குன்னா எண்ணு பி இங்கேயும் உட்காந்து மேலே, எண்ணுக்கு மேலேயும் பி இருக்கலாம், எண்ணுக்கு கீழேயும் பிங்கிற பெட்டி இருக்கலாம். அதனால இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம அப்படியே நிறுத்தி வைப்போம். அடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன சொல்றாங்க? Q மட்டுமே ஓக்கு மேலே வைக்கப்பட்டுள்ளது. Q மட்டும்தான் ஓக்கு மேல இருக்குன்ட்டாங்க. Q மட்டும்தான் ஓக்கு மேல இருக்கு. இப்ப அகைன் இந்த இன்ஃபர்மேஷனுக்கு வந்தோம்னா, இப்ப எண்ணுக்கும் பிக்கும் நடுவுல 2 பெட்டி தான் இருக்குன்ட்டாங்க. அப்ப எண் வந்து பிக்கு மேல இருக்காது, பிக்கு கீழே தான் இருக்குங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ எண்ணுக்கு கீழே 2 பெட்டி கேப் விட்டு 3வதா பி பெட்டியை வச்சிடலாம். அடுத்து, எஸ் ஆனது ஆறுக்கு கீழே ஏதோ ஒரு இடத்திலும் எம்முக்கு மேலே ஏதோ ஒரு இடத்திலும் வைக்கப்பட்டுள்ளது. எஸ்ங்கிறது ஆறுக்கு கீழே ஏதோ ஒரு பெட்டியிலையும் ஏதோ ஒரு இடத்துலையும் எம்முக்கு மேலே ஏதோ ஒரு இடத்துலையும் இருக்குங்கிறாங்க. அப்ப இந்த பொசிஷன் கரெக்டா இருக்குமா? இப்பதான் ஆக்சுவல் கொஸ்டின்கே வரும். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? எந்த பெட்டி கீழிருந்து இரண்டாவது இடத்தில் வைக்கப்பட்டுள்ளது. எந்த பெட்டி வந்து கீழே இருந்து கவுண்ட் பண்றப்ப செகண்டா இருக்குன்னு கேக்குறாங்க. எந்த பெட்டி இருக்கு? எம்ங்கிற பெட்டி. கரெக்ட் ஆன்சர் இஸ் எம். தேர்ட் கொஸ்டின், மூணாவது கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க? ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன்ல கொடுத்திருக்காங்க. சில குடிசைகள் டென்ட்டுகள் ஆகும். சம் ஹட்ஸ் ஆர் டென்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப சம் ஹட்ஸ் ஆர் டென்ஸ், சில குடிசைகள் டென்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எந்த டென்களும் குகைகள் அல்ல. ஒரு டென் கூட குகை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நோ டென்ஸ் ஆர் கேவ்ஸ். இப்ப கன்க்ளூஷன்ல என்ன சொல்றாங்க? சம் ஹட்ஸ் ஆர் கேவ்ஸ்னு சொல்றாங்க. சில ஹட்ஸ் வந்து கேவ்னு சொல்றாங்க. சில ஹட்ஸ் வந்து கேவ்ஸா? அது நமக்கு தெரியாது, ஆமாவா? ஸோ கன்க்ளூஷன் 1 ஃபாலோ ஆகல.
ஆப்ஷன் 2ல கன்க்ளூஷன் 2ல என்ன சொல்றாங்க? சம் டென்ஸ் ஆர் ஹட்ஸ். சில டென்ஸ் வந்து ஹட்ஸ்ன்னு சொல்றாங்க. ஆமா, சில ஹட்ஸ் வந்து டென்ஸா, சில டென்ஸும் ஹட்ஸ் தான், சில ஹட்ஸும் டென்ஸ் தான். இந்த போர்ஷன் தான் வந்து கன்க்ளூஷன் 2. ஸோ கன்க்ளூஷன் 2 வந்து ஃபாலோ ஆகுது. அப்ப முடிவு 2 மட்டுமே பின்பற்றுகிறது. ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், 4th கொஸ்டின். கேக்குங்கிறத ஏசிகேஇன்னு எழுதுறாங்க. அந்த ஏசிகேஇய இகேஏசின்னு எழுதுறாங்க. அதே போல கிங்க வந்து ஐகேஎன்ஜின்னு எழுதுறாங்க. ஐகேஎன்ஜியை ஜிஎன் ஐகேன்னு எழுதுறாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்க கே அடுத்த ரொட்டேஷன்ல செகண்ட் இடத்துல போகுது. செகண்ட் இடத்துல இருக்க சி அடுத்த இடத்துல லாஸ்ட்ல வருது. ஆமாவா? அப்ப ஃபர்ஸ்ட் இருக்க எம் செகண்ட் பிளேஸ்க்கு வரணும், செகண்ட் பிளேஸ்ல இருக்க எம் லாஸ்ட் பிளேஸ்க்கு போகணும். இது ஆப்ஷன் ஏ வந்து ஃபாலோ ஆகுது. ஆப்ஷன் பில பாருங்க, ஃபர்ஸ்ட்ல இருக்க கே செகண்ட் பிளேஸ்க்கு போயிருக்கணும். ஆனா இங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ்லயே இருக்கு. ஸோ ஆப்ஷன் பியை கேன்சல் பண்ணிடலாம். இங்க பிங்கிறது செகண்ட் பிளேஸ்க்கு போயிருக்கு, அடுத்து லாஸ்ட் பிளேஸ்க்கு போயிருக்கு. ஸோ ஆப்ஷன் சியை வச்சுக்கலாம். ஆப்ஷன் டில என்ன பண்ணியிருக்காங்க? செகண்ட் பிளேஸ்ல இருக்கு, அதே போல தேர்ட் பிளேஸ்க்கு மூவ் ஆன் ஆயிடுச்சு. ஆப்ஷன் டியவும் வச்சுக்கலாம். இப்போ அடுத்து செகண்ட் லெட்டர் பார்க்கலாமா? ஏவை வந்து செகண்டா இருக்கிறது ஃபர்ஸ்ட்ல மூவ் ஆயிருக்கு, ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறது தேர்ட் பொசிஷன்ல போகிருக்கு. அப்ப யூங்கிறது இங்க ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்திருக்கு, ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருந்து தேர்ட் பொசிஷனுக்கு போயிருக்கணும். இங்க யூங்கிறது வந்திருக்கணும், ஆனா யூங்கிறது வரல. ஸோ ஆப்ஷன் ஏவை கேன்சல் பண்ணிடலாம். ஓங்கிறது ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருந்து தேர்ட் பொசிஷனுக்கு மூவ் ஆகியிருக்கணும். ஆமாவா? மூவ் ஆகியிருக்கு. ஸோ ஆப்ஷன் சியை வச்சுக்கலாம். அதே போல் ஆப்ஷன் டியில் ஓங்கிறது செகண்ட் பொசிஷன்லேருந்து தேர்ட் பொசிஷனுக்கு மூவ் ஆகியிருக்கணும், ஆனால் ஆகலை. ஸோ ஆப்ஷன் டியை கேன்சல் பண்ணிடலாம். ஆப்ஷன் சிங்கிறது தான் சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின், 5th கொஸ்டின். 5th கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்க? ஒரு பிளட் ரிலேஷன்லேருந்து ஒரு கொஸ்டின். ஒய் அட் ஜி. ஒய் அட் ஜினா ஒய் என்பவர் ஜியின் சகோதரின்னு அர்த்தம். ஒய் என்பவர் ஜியின் சகோதரின்னு அர்த்தம். ஜி அண்ட் இ அப்படின்னா ஜி ஜி என்பவர் இயின் மனைவின்னு அர்த்தம். அப்ப ஜிங்கிறவங்க மனைவினா இங்கிறவங்க ஹஸ்பண்டா இருப்பாங்களா? அடுத்து இ பிளஸ் வி. இ பிளஸ் வினா இ என்பவர் வியின் தந்தைன்னு அர்த்தம். ஆமாவா? அப்ப இங்கிறவங்க மேலுங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்து வி அட் இசட் அப்படின்னா வி என்பவர் இசட்டின் சகோதரி அப்படின்னு அர்த்தம். வி என்பவர் இசட்டின் சகோதரி. இப்ப கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்க? ஒய் என்பவர் இசட்டுக்கு என்ன உறவு? ஒய்ங்கிறவங்க இசட்டுக்கு என்ன உறவு அப்படின்னு கேக்குறாங்க. ஒய்க்கு என்ன உறவு? ஒய்க்கும் இசட்டுக்கும் என்ன உறவு? இசட்டோட அம்மா தான், இசட்டோட அம்மாவோட சிஸ்டர் தான் வந்து ஒய். அப்ப தாயின் சகோதரின்னு ஆகுமா? ஆப்ஷன் சிங்கிறது தான் சரியான விடை. 6th கொஸ்டின். 6th கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? மிஸ்ஸிங் நம்பர்ல இருந்து ஒரு கொஸ்டின். 6, 17, 29, 42, 56, 71. சீரீஸ் வந்து இன்க்ரீசிங் ஆர்டர்ல இருக்கு. இன்க்ரீசிங் ஆர்டர்ல இருந்தா பிளஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பிளஸ் பண்ணி பார்ப்போமா? 6ஓட பிளஸ் 11 பண்ணா நமக்கு 17. 17ஓட பிளஸ் 12 பண்ணா நமக்கு 29. 29ஓட பிளஸ் 13 பண்ணா நமக்கு 42. 42ல இருந்து பிளஸ் 14 ஆட் பண்ணோம்னா நமக்கு 56. 56ல இருந்து பிளஸ் 15 ஆட் பண்ணா 71. 71ல இருந்து பிளஸ் 16 ஆட் பண்ணா என்னவோ அதுதான் ஆன்சர். பிளஸ் 16 ஆட் பண்ணா 87. ஆப்ஷன் பி 87ங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின்ல ஆல்பபெட்டிக்கல் கிளஸ்டர் கொடுத்துட்டாங்க. மூணு ஆல்பபெட்ல இருக்க மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. ஆட் ஒன் அவுட் என்னங்கிறது கேட்குறாங்க. பார்த்தலாமா? எல் ஆர் கியூ. அப்போ ஃபர்ஸ்ட் எல்ல இருந்து கியூவை கோட் பண்ணியிருக்காங்க. கியூக்கு அப்புறம் ஆர் வந்திருக்கு. எல்க்கு அப்புறம் MNOP 4 வேர்ட்ஸ் ஜம்ப் பண்ணி கியூங்கிறது போட்டிருக்காங்க. அதே போல் P
வி யூ. அப்ப Pல இருந்து எத்தனை வேர்ட்ஸ் ஜம்ப் பண்ணி யூ போயிருப்பாங்க? Q R S T U. யூல இருந்து V. அடுத்து M S R. M N O P Q R. Rக்கு அப்புறம் S. அப்ப இது எல்லாமே வந்து 4 வேர்ட்ஸ் ஜம்ப் பண்ணி இருக்கு. ஆனா இந்த இதுல பாருங்க E L K E F G H I J இங்க வந்து 5 வார்த்தை ஜம்ப் பண்ணி கேங்கிறது இருக்கு. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். டிங்கிறதா ரைட் ஆன்சர். டிங்கிறதா இங்க ஆட் ஒன் அவுட். ஓகேவா? புரிஞ்சுதா? நீங்க இதை வந்து ஆல்பபெட்டிக்கல் பொசிஷனை வச்சும் சால்வ் பண்ணலாம். 8th கொஸ்டின். 8th கொஸ்டின்ல MY24ங்கிறத HT27 கோட் பண்ணியிருக்காங்க. BL21 WG24 கோட் பண்றாங்க. அப்ப KT36 எப்படி கோட் பண்ணுவாங்க அப்படிங்கறத கேக்குறாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்து எழுதிடலாம். 24 HT27 M ஓட பொசிஷன் வேல்யூ 13. Y ஓட பொசிஷன் வேல்யூ 25. இங்க 24 இருக்கு. 24ல இருந்து +3 பண்ணா நமக்கு 27. T ஓட பொசிஷன் வேல்யூ 20. இங்க -5 பண்ணியிருக்காங்க. இங்க H ஓட பொசிஷன் வேல்யூ 8. இங்கேயும் -5 பண்ணியிருக்காங்க. அப்ப எப்படி கோட் பண்ணியிருக்காங்க? -5 -5 +3ன்னு கோட் பண்ணியிருக்காங்க. அப்ப KT36 K ஓட பொசிஷன் வேல்யூ 11. T ஓட பொசிஷன் வேல்யூ 20. -5 பண்ணோம்னா 6. 6th பொசிஷன்ல என்ன ஆல்பபெட் இருக்கு? Fங்கிற ஆல்பபெட் இருக்கு. -5 15. 15th பொசிஷன்ல என்ன ஆல்பபெட் இருக்கு? Oங்கிற ஆல்பபெட் இருக்கு. +3 பண்ணோம்னா 39. FO39. FO39 சரியான ஆன்சர். யூஸ்வலா ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி பண்ணுவோம். இங்க டைரக்டா கண்டுபிடிச்சிட்டோம். F ஓன்னு 2 இடத்துலயும் இருக்கு. நம்பரை கண்டுபிடிச்சிருந்தாதான் நம்மளால கரெக்ட் ஆன்சரை கண்டுபிடிச்சிருக்க முடியும். அடுத்த கொஸ்டின். 9th கொஸ்டின். ஆட் ஒன் அவுட் என்னங்கிறத கண்டுபிடிக்க சொல்றாங்க. கண்டுபிடிச்சிடலாமா? X B W. X ஓட பொசிஷன் வேல்யூ என்ன? 24. B ஓட பொசிஷன் வேல்யூ 2. W ஓட பொசிஷன் வேல்யூ 23. என்ன பண்ணியிருக்காங்க? 23 லாஸ்ட்ல இருந்து வருவோம். 23ல இருந்து +1 பண்ணா 24. 24ல இருந்து ஆக்சுவலா டோட்டல் நம்பர் ஆஃப் ஆல்பபெட்ஸ் 26. அங்கேயே வந்து 26ல இருந்து 24 போச்சுன்னா 2. அங்க ஒரு 2. இந்த B ஓட பிளஸ் B ஓட ஒரு 2 ஆட் பண்ணா 4. அப்ப என்ன பண்ணியிருக்காங்க? +4 பண்ணியிருக்காங்க. அடுத்து ஆப்ஷன் பி எடுத்து சால்வ் பண்ணிடலாம். SVR. S ஓட பொசிஷன் வேல்யூ 19. V ஓட பொசிஷன் வேல்யூ 22. R ஓட பொசிஷன் வேல்யூ 18. 18ல இருந்து +1 பண்ணியிருக்காங்க. இங்க +3 பண்ணியிருக்காங்க. இங்க +4 வந்திருக்கு. இங்க +3 வந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் சி என்னங்கிறத சால்வ் பண்ணோம்னா எது ஆட் ஒன் அவுட்டுங்கிறது தெரிஞ்சிடும். D ஓட பொசிஷன் வேல்யூ 4. G ஓட பொசிஷன் வேல்யூ 7. C ஓட பொசிஷன் வேல்யூ 3. அப்ப 3 + 1ங்கிறது 4. 4 + 3ங்கிறது 7. அப்ப என்னது? +4ங்கிறது தான் ஆட் ஒன் அவுட். ஆப்ஷன் ஏங்கிறது தான் ஆட் ஒன் அவுட். நெக்ஸ்ட் கொஸ்டின். 10th கொஸ்டின். நோ ஸ்டூடெண்ட் இஸ் அ டீச்சர். எந்த மாணவரும் ஆசிரியர் அல்ல. ஒரு மாணவர் கூட ஆசிரியர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நோ ஸ்டூடெண்ட் இஸ் அ டீச்சர்னு சொல்லிட்டாங்க. எந்த மாணவரும் தச்சர் அல்ல. ஒரு மாணவர் கூட தச்சர் அல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. தச்சர்னா கார்பெண்டர். கன்க்ளூஷன்ல சொல்றாங்க சம் டீச்சர்ஸ் ஆர் கார்பெண்டர்ஸ். சில டீச்சர்ஸ் வந்து கார்பெண்டர்ஸ்னு சொல்றாங்க. ரெண்டுத்துக்கும் கனெக்ஷன் இருக்கா? கனெக்ஷன் இல்லை. ஸோ கன்க்ளூஷன் 1 வந்து ஃபாலோ ஆகல. கன்க்ளூஷன் 2ல என்ன சொல்றாங்க? சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டீச்சர்ஸ். சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சர்ஸ்னு சொல்றாங்க. இங்க கன்க்ளூஷன்லயே சொல்லிட்டாங்க நோ ஸ்டூடெண்ட் இஸ் அ டீச்சர்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எப்படி சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டீச்சர்ஸ் ஆவாங்க? ஸோ கன்க்ளூஷன் 1ம் ஃபாலோ ஆகல. கன்க்ளூஷன் 2வும் ஃபாலோ ஆகல. முடிவு 1 அல்லது 2
ஆகிய எதுவும் பின்பற்றவில்லை அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். 5 peoples A, B, C, D and E are seated in a horizontal row facing north. தமிழ்ல படிச்சிடலாம். A, B, C, D மற்றும் E ஆகிய 5 நபர்கள் ஒரு கிடை வரிசையில் வடக்கு நோக்கி அமர்ந்துள்ளனர். 5 பேர் வந்து நார்த்தை ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்துருக்காங்க. A மற்றும் Dக்கு இடையில் 2 நபர்கள் மட்டுமே அமர்ந்துள்ளனர். Aக்கும் Dக்கும் நடுவுல 1, 2 பேர் மட்டும்தான் உட்கார்ந்துருக்காங்கங்கிறாங்க. ஏக்கும் டிக்கும் நடுவில் 2 பேர் உட்கார்ந்துருக்காங்கங்கிறாங்களா. அடுத்து என்ன சொல்றாங்க? பி என்பவர் வரிசையின் இடது கோடியில் இருந்து 3வது இடத்தில் அமர்ந்துள்ளார். இடது கோடினா என்ன சொல்றாங்க? தேர்ட் பொசிஷன் ஃப்ரம் த லெஃப்ட் எண்ட் ஆஃப் த ரோ. பிங்கிறவங்க தேர்ட் பொசிஷன்ல உட்காந்துருக்காங்களா, லெஃப்ட் எண்ட்ல இருந்து கவுண்ட் பண்றப்ப அப்ப 1, 2, 3 மூணாவதா உட்காந்துருப்பாங்களா. அப்ப பி இங்க உட்கார வச்சிடலாம், ஏக்கு பக்கத்துல. அடுத்து என்ன சொல்றாங்க? பி என்பவர் ஏவின் உடனடி வலதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். ஆமா, மூணாவது உட்காந்துருக்காங்கன்னா ஏவோட வலதுபுறத்துல தானே உட்காந்துருப்பாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க? பி என்பவர் ஈயின் உடனடி இடதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். பிங்கிறவங்க ஈயோட உடனடி இடதுபுறத்துல உட்காந்துருக்காங்க. அடுத்து இப்ப எல்லாத்தோட பொசிஷன்ஸும் முடிஞ்சது. சியோட பொசிஷன் தான் மிஸ்ஸிங். சி எங்க உட்கார வச்சிடலாம். இப்ப கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டின் கொடுத்திருக்காங்க? இ மற்றும் ஏக்கு இடையில் சரியாக எத்தனை நபர்கள் அமர்ந்துள்ளனர்? ஏக்கும் ஈக்கும் நடுவுல எத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்க? ஒரே ஒருத்தர் உட்கார்ந்துருக்காங்க, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின். 12th கொஸ்டின். மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ல இருந்து 160 மல்டிப்ளிகேஷனையும் டிவிஷனையும் இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்றாங்க. பிளஸ்ஸையும் மைனஸையும் இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்றாங்க. 168 into 7னா டிவைடட் பை 7ஆ, divided by 7, minusனா plus 66, plusனா minus 5, divisionனா multiply by 9. So 9 5s are 45 minus 66. இதை cancel பண்ணோம்னா 4 10 4 24. 24 plus 66 minus 45. இப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா 21. 21லேருந்து 24 ஆட் பண்ணோம்னா 45. ஸோ 45ங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். மிஸ்ஸிங் நம்பர்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின். 7, 8, 12, 21, 37, கொஸ்டின் மார்க். இன்க்ரீசிங் ஆர்டரில் இருக்குது. ப்ளஸ்ஸு இல்லைனா மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ப்ளஸ் பண்ணி பார்ப்போமா? +1 7 + 1 வந்து 8, 8 + 4 நமக்கு 12, 12 + 9 வந்து 21, 21 + 16 நமக்கு 37. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க? +25. எப்படி? 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர், 5 ஸ்கொயர். ஸோ 37 + 25 62. 62ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். In a specific pattern, HP16 is related to JT19. HP16 வந்து JT19 எழுதுறாங்கன்னா, CK22 EO25 எழுதுறாங்களா. அப்போ MU27 எப்படி எழுதுவாங்கன்னு கேட்குறாங்க. ஹெச்ங்கிறது 8th பொசிஷன், பியோட பொசிஷன் 16, அப்படியே 16 கோட் பண்ணியிருக்காங்க. JT19, ஜேவோட பொசிஷன் 10, டியோட பொசிஷன் 20. +2 +4 இங்கே +3. ஆமாவா? அப்போ +2 +4 +3ன்னு கோட் பண்ணியிருக்காங்க. எம்மோட பொசிஷன் வேல்யூ 13, யூவோட பொசிஷன் வேல்யூ 21, 27. +2 +2னா 15. 15th பொசிஷனில் என்ன ஆல்ஃபபெட் இருக்குது? ஓங்கிற ஆல்ஃபபெட் இருக்குது. +3னா 24. 24th பொசிஷனில் எக்ஸுங்கிற ஆல்ஃபபெட் இருக்குது. சரி, +3ல +4. +4னா 25. 25th பொசிஷனில் ஒய்ங்கிற ஆல்ஃபபெட் இருக்கா? 25 ஒய்ங்கிற ஆல்ஃபபெட் இருக்கு. அப்போ ஓஒய்னு ஒரே ஒரு ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஓஒய்ங்கிறது தான்
இங்க என்ன பண்ணியிருக்காங்க, +3 பண்ணியிருக்காங்க. +3னா 30. ஸோ 13 வந்துருச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின். 15th கொஸ்டின் இது ரொம்ப 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 ஈஸியான சம். பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த நம்பர் கிளஸ்டரில் கொஞ்சம் கஷ்டமாக கொடுப்பாங்களா, ஆனால் இந்த சம் ரொம்ப ஈஸி. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். 6 5s is 30, 30 + 1 வந்து 31. அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர் இன்டூ தேர்ட் நம்பர் வர ஆன்சரோட +1, which is nothing but 6 5s is 30, 30 + 1 வந்து 31. கீழே இருக்கிறத சால்வ் பண்ணி பாருங்க. 3 5s is 15, 15 + 1 வந்து 16. இதை பண்ணா பாருங்க 4, ஆனால் 4 + 1 வந்து நமக்கு 5ன்னு வருது. இங்கே 5 வந்திருக்கணும், ஆனால் 6ன்னு வந்திருக்கு. ஸோ கேன்சல் பண்ணிடலாம். இப்போ 7 3s are 21, ஆனால் இங்கே 2ன்னு இருக்கு. இப்போ இங்கே 22ன்னு வந்திருக்கணும். ஸோ ஆப்ஷன் பியும் கேன்சல் பண்ணிடலாம். இங்கே பாருங்க 6 2s is 12, 12 + 1 is 13, 13 கரெக்டாக இருக்கா? ஸோ ஆப்ஷன் 3 is the right answer. 6 2s is 12, 12 + 1 13. அடுத்த கொஸ்டின். 16th கொஸ்டின் என்ன சொல்றாங்க, ரிஷிகா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் ஏ அண்ட் டிரைவ்ஸ் 49 கிலோமீட்டர்ஸ் டுவர்ட்ஸ் நார்த். நார்த் டைரக்ஷனில் பாயிண்ட் ஏல இருந்து 49 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி போகிறாங்களாம். அப்புறம் என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்து லெஃப்ட் டர்ன் எடுத்து 51 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி போகிறாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்க, ஃபாலோட் பை அனதர் லெஃப்ட் டர்ன், திரும்ப வந்து ஒரு லெஃப்ட் டர்ன் எடுத்து 54 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுறாங்க. அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, திரும்ப ஒரு லெஃப்ட் டர்ன் எடுத்து 64 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுறாங்க. இங்கேருந்து அகெயின் ட்ராவல் பண்ணி 64 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுறாங்க. இங்கேருந்து மேலே அகெயின் ஒரு லெஃப்ட் டர்ன் எடுத்தால் மேலே போவாங்களா, மேலே போனாங்கன்னா 5 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுறாங்க. இந்த லாஸ்ட் ஃபைனல் பாயிண்ட்டை வந்து பின்னு வச்சுக்க சொல்லிட்டாங்க. இப்போ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி என்னன்னு கேட்குறாங்க. ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்க ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்ன, எந்த டைரெக்ஷனில் அவர் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. எந்த டைரெக்ஷனில் ட்ராவல் பண்ணணும், டோட்டலாக எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குது, 64 இருக்குது, 51 வந்து அவங்க ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அப்போ 13 கிலோமீட்டர்ஸ். 13 கிலோமீட்டர்ஸுங்கிறது வெஸ்ட்டில் ட்ராவல் பண்ணாங்கன்னா அவங்க வந்து பாயிண்ட் ஏவை ரீச் பண்ணிடலாம். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். 17th கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்க, ப்ளஸ் மற்றும் மைனஸ் ஒன்றுக்கொன்று மாறுபட்டு மற்றும் ப்ளஸ்ஸையும் மைனஸையும் இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. மல்டிப்ளிகேஷனையும் டிவிஷனையும் பிளேஸ் மாற்றிக்க சொல்கிறாங்க. அப்போ 48 டிவைடட் பைனா மல்டிப்ளை பை 16, ப்ளஸ்னா -36, மல்டிப்ளிகேஷனா டிவிஷனா டிவைடட் பை 6, மைனஸ்னா ப்ளஸ்ஸு 53. அப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோன்னா 61. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்க. 48 4னா 28, 8 4 ஆட் பண்ணோன்னா 768. 768ஓட 61 மைனஸ் பண்ணோன்னா 707. 707ஓட 53 ஆட் பண்ணோன்னா 761. சாரி 760. So 760 is the right answer. 8th question. 8th questionல என்ன சொல்றாங்க, how many such odd numbers are there that have an odd number immediately preceding them and an odd number immediately following them. அவை ஒவ்வொன்றுக்கும் உடனடி முன்பாக ஒரு ஒற்றைப்படை எண்ணையும் மற்றும் உடனடி பின்பாக ஒரு ஒற்றைப்படை எண்ணையும் கொண்டுள்ள அத்தகைய ஒற்றைப்படை எண்கள் எத்தனை உள்ளன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒற்றைப்படை எண், அந்த ஒற்றைப்படை எண்ணுக்கு முன்னாடி ஒரு ஒற்றைப்படை எண், அந்த ஒற்றைப்படை எண்ணுக்கு பின்னாடி ஒரு ஒற்றைப்படை எண். ஆட் நம்பர் ஆட் நம்பர் ஆட் நம்பர், 3 ஆட் நம்பர் சேர்ந்த மாதிரி வரணும். பார்த்துடலாமா. 7 3ங்கிறது ஆட் நம்பர், ஆனால் 8ங்கிறது ஆட் நம்பர் இல்லை. அதே போல் 5 9ங்கிறது ஆட் நம்பர், 6ங்கிறது ஈவன் நம்பர் ஆயிடுச்சு. வேற ஏதாவது ஆட் நம்பர் தொடர்ந்து வருதா, 6 4 9 9 5 1 2 2 4 3
வேற எதுவும் இல்லை. இங்கே இருக்கு பாருங்க. 591 சாரி 951 951 இது மூணுமே வந்து ஆட் நம்பர். ஒன்றே ஒன்று தான் அந்த மாதிரி இருக்குது. வேறு ஏதாவது இருக்கா? திரும்ப ஒரு டைம் செக் பண்ணிக்கிறது நல்லது. இந்த மாதிரி சம்ஸில் உங்களுக்கு மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குப்பா. அதனால ஒரு டைமுக்கு 2 டைம் நீங்கள் திரும்ப கூட செக் பண்ணிக்கோங்க. ஓகே, வேறு எதுவும் இல்லை. ஸோ ஒன்றே ஒன்று தான் அந்த மாதிரி இருக்குது. அடுத்து 19th கொஷின். 19th கொஷினில் என்ன சொல்கிறாங்க? மிஸ்ஸிங் நம்பர்ஸ்லேருந்து 123, 133, 142, 150, 157, கொஷின் மார்க். என்ன பண்ணியிருக்காங்க? +10 பண்ணியிருக்காங்க. இங்கே +9, இங்கே +8, இங்கே +7. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க? இங்கே +6 பண்ணியிருப்பாங்க. ஆமாவா? சீரீஸ் வந்து இன்க்ரீசிங் ஆர்டரில் இருக்குது. ஆனால் ப்ளஸ் பண்ண நம்பர்ஸ்லாம் வந்து டிக்ரீசிங் ஆர்டரில் இருக்குது. அப்போ 163ங்கிறது தான் சரியான ஆன்சர். 163 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஷின். 20th கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? லெஃப்ட்லேருந்து ரைட் மாதிரி கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. 3 டிஜிட் இருக்க மாதிரி ஒரு சீரீஸ் கொடுத்துட்டாங்க. 3 டிஜிட் நம்பர் சீரீஸ். இப்போ கொஷினில் என்ன கேட்குறாங்க? மிகப்பெரிய எண்ணின் 3வது இலக்கத்தையும் மிகச்சிறிய எண்ணின் 2வது இலக்கத்துடன் கூட்டினால் கிடைக்கும் விளைவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது லார்ஜஸ்ட் நம்பரோட செகண்ட் டிஜிட்டையும் ஸ்மாலஸ்ட் நம்பரோட தேர்ட் டிஜிட்டையும் ஸ்மாலஸ்ட் நம்பரோட செகண்ட் டிஜிட்டையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்னு கேட்குறாங்க. அப்போ வந்து கொடுத்துருக்க சீரீஸை என்ன பண்ணோம்? ஒன்று அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். அதாவது சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பராக எழுதணும். இல்லைனா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பராக எழுதணுமா? ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி கொஷின் எடுத்து எழுதிக்கலாம். 175, 631 இருக்கிறதுலே சின்ன நம்பர் எது? 175ங்கிறது தான். அதுக்கு பெரிய நம்பர், அடுத்த பெரிய நம்பர் 228, அடுத்த பெரிய நம்பர் 631, அடுத்த பெரிய நம்பர் 782, அடுத்த பெரிய நம்பர் 937. இருக்கிறதுலே பெரிய நம்பர் 937, இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் நம்பர் 175. இந்த 175ல் ஸ்மாலஸ்ட் நம்பரில் செகண்ட் டிஜிட்டையும் லார்ஜஸ்ட் நம்பரில் தேர்ட் டிஜிட்டையும் ஆட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ 7 + 7 is 14. ஸோ இந்த கொஷினுக்கு கரெக்ட் ஆன்சர் 14. நெக்ஸ்ட் கொஷின். ஆல்ஃபபெட்டிக்கல் நம்பர் சீரீஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. மிக்ஸ்டு சீரீஸ். CWF 59, FUK 62, ISP 65, கொஷின் மார்க். இப்போ ஃபர்ஸ்ட் ஆல்ஃபபெட் எடுத்து எழுதலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆல்ஃபபெட்டை பார்க்கலாம். சியோட பொசிஷன் வேல்யூ 3, எஃபோட பொசிஷன் வேல்யூ 6, ஐயோட பொசிஷன் வேல்யூ 9. +3 பண்ணியிருக்காங்க. 9 + 3 வந்து 12. 12th பொசிஷனில் என்ன ஆல்ஃபபெட் இருக்குது? எல்லுங்கிற ஆல்ஃபபெட் இருக்குது. எல்லுன்னு ஸ்டார்ட் ஆகிற ஆப்ஷன் என்னென்ன? பியும் சியும் தான். அப்போ ஆப்ஷன் ஏவையும் கேன்சல் பண்ணிடலாம், ஆப்ஷன் டியும் கேன்சல் பண்ணிடலாம். டபிள்யூவோட பொசிஷன் வேல்யூ 23, யூவோட பொசிஷன் வேல்யூ 21, எஸ்ஸோட பொசிஷன் வேல்யூ 19. -2 அப்போ 19 - 2 is 17. 17th பொசிஷனில் என்ன ஆல்ஃபபெட் இருக்குது? கியூங்கிற ஆல்ஃபபெட் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி இல்லை, ஆப்ஷன் சியில் தான் இங்கே செகண்ட் பொசிஷனில் கியூங்கிறது இருக்குது. இதை ஃபுல்லாக சால்வ் பண்ணிங்கனாலும் ஆப்ஷன் சிங்கிறது தான் ஆன்சராக வரும். ஓகேவா? அதை செக் பண்ணிக்கோங்க. 22nd கொஷின். 22nd கொஷினில் என்ன கேட்குறாங்க? ஒரு நம்பர் சீரீஸ் கொடுத்துட்டாங்க. How many such even numbers are there that have an even number immediately preceding them and an odd number immediately following them? அப்போ ஈவன் நம்பருக்கு முன்னாடி ஒரு ஈவன் நம்பர் வேணும், அந்த ஈவன் நம்பருக்கு பின்னாடி ஒரு ஆட் நம்பர் வேணும். அவை ஒவ்வொன்றுக்கும் உடனடி முன்பாக ஒரு இரட்டைப்படை எண்ணும் மற்றும் உடனடி பின்பாக ஒரு ஒற்றைப்படை எண்ணும் கொண்டுள்ள அத்தகைய இரட்டைப்படை எண்கள் எத்தனை உள்ளன அப்படின்னு கேட்குறாங்க. ஆச்சா? அப்போ 2 ஈவன் நம்பர் வரணும், ஒரு ஆட் நம்பர் வரணும். 2 ஈவன் நம்பர். 2ங்கிறது ஈவன் நம்பர், 7ங்கிறது ஆட் நம்பரா? 2 2 7. அடுத்து
வேற எந்த 2 ஈவன் நம்பர் வருது? லாஸ்ட்ல ஆட் நம்பர் வரணும். அந்த மாதிரி ஏதாவது வருதா? 6, 2, 1ங்கிறது. ஆமாங்களா? 6ங்கிறது ஈவன், 2ங்கிறது ஈவன், 1ங்கிறது ஆட். வேற ஏதாவது அந்த மாதிரி வருதா? இங்க 7ம் ஆடு, இங்க 9ம் ஆடு. நடுவுல மட்டும்தான் 4ங்கிறது ஈவனா வருது. ஸோ அது வராது. அப்ப 2 இந்த மாதிரி இருக்கு. 2. அடுத்த கொஸ்டின். 23rd கொஸ்டின். 23rd கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க? டைரக்ஷன் ப்ராப்ளம். அக்ஷய் புள்ளி ஏவில் தொடங்கி கிழக்கு நோக்கி 21 கிலோமீட்டர் செல்கிறார். 21 கிலோமீட்டர் வந்து கிழக்கு நோக்கி செல்றாராம். இந்த பாயிண்ட் என்னன்னு வச்சுக்க சொல்லிட்டாங்க, பாயிண்ட் ஏன்னு வச்சுக்க சொல்லிட்டாங்க. இங்கிருந்து மேலே 11 கிலோமீட்டர்ஸ் போறாராம். அதாவது லெஃப்ட் டர்னா இடதுபுறத்துல திரும்பி 11 கிலோமீட்டர் செல்கிறார். பிறகு அங்கிருந்தே திரும்ப இடதுபுறம் திரும்பி 25 கிலோமீட்டர் செல்கிறார். 25 கிலோமீட்டர் செல்கிறார். பின்னர் அவர் இடதுபுறம் திரும்பி இங்கிருந்து திரும்ப ஒரு இடதுபுறம் திரும்பி 16 கிலோமீட்டர் செல்கிறார். அடுத்து இங்கிருந்து ஒரு இடதுபுறம் திரும்பி 4 கிலோமீட்டர் செல்கிறார். இங்கிருந்து போய் ஒரு 4 கிலோமீட்டர் போறார். இதுதான் ஃபைனல் டர்ன். இப்போ இதுக்கும் இதுக்குமான டிஸ்டன்ஸ் தான் எவ்வளோங்கிறத கேட்குறாங்க. இங்கே ஆல்ரெடி 16, இங்கே 16, இது வந்து 11. ஆமாவா? அப்போ 16லேருந்து 11 போச்சுன்னா 5 கிலோமீட்டர்ஸ் எங்கே போகணும்? நார்த்தில் போகணும். 5 கிலோமீட்டர்ஸ் நார்த் டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணால் அவர் ஏவை ரீச் பண்ணிடலாம். 24th question. 24th questionல என்ன சொல்றாங்க? How many such odd numbers are there that have an odd number immediately preceding them and an odd number immediately following them? Odd number, odd number, odd number. ஒற்றைப்படை எண் இருக்கணும், ஒற்றைப்படை எண், ஒற்றைப்படை எண், 3 ஒற்றைப்படை எண் இருக்கணும். பார்த்தலாமா? 731ங்கிறது ஒற்றைப்படை எண்ணா? 731. அடுத்து 313 அடுத்து 131ங்கிறதா? அடுத்து 174, 9272, 813. வேற எதுவும் வரல. 3 அந்த மாதிரி இருக்கு. ஸோ 3. ஆப்ஷன் ஏ 3 இஸ் த ரைட் ஆன்சர். 25th கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க? ஹீ ஈட் லஞ்ச் அப்படிங்கிறது RKYFGLன்னு எழுதுறாங்க. அப்போ ஈட்டுங்கிறது ரெண்டுலேயுமே காமனாக இருக்கு. கொஷின்லேயும் ஈட்டோட இதுதானே கேட்குறாங்க. கோடிங்கில் ஈட்டோட கோட் தான் காமனாக இருக்கும். ஜிஎல்ங்கிறது தான் ஈட்டோட கோட். ஜிஎல் இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். 26th கொஷினில் என்ன சொல்கிறாங்க? கிவ் மீ பைக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஹூ நோ மீன்னு கேட்குறாங்க. அப்போ மீங்கிறது சிமிலராக இருக்குது. கோட்லேயும் மீங்கிறது தான் சிமிலராக இருக்குமா? RYங்கிறது சிமிலராக இருக்குது. ஸோ RY இஸ் த ரைட் ஆன்சர். இப்படி அரேஞ்ச் ஆயிடுச்சு. அலைன்மெண்ட் கொஞ்சம் மாறிடுச்சு. என்ன சொல்கிறாங்க? 27th கொஷினில் தமிழில் பார்த்துக்கலாம். ABCD, E மற்றும் F ஆகியோர் ஒரு வட்டமேசையை சுற்றி மையத்தை நோக்கி அமர்ந்துள்ளனர். எல்லாரும் சென்டரை பார்த்த மாதிரி 1, 2, 3, 4, 5, 6 6 பேர் உட்காந்துருக்காங்க. அப்புறம் என்ன சொல்றாங்க? E என்பவர் ஏவின் இடதுபுறத்தில் இரண்டாவதாக அமர்ந்துள்ளார். ஓகே, ஏவோட இடதுபுறத்துல இருந்து ரெண்டாவதா இ உட்காந்துருக்காங்க. ஏவோட இடதுபுறம்ங்கிறது இது. ஏவோட இடதுபுறத்துல இருந்து இ ரெண்டாவதா உட்காந்துருக்காங்க. அடுத்து என்ன சொல்றாங்க? டி என்பவர் சியின் உடனடி அருகாமையாளர் ஆவர். அப்ப இமீடியட்டா இருக்கணும், பக்கத்துல இருக்கணுமா? அப்ப டிசிங்கிறவங்க இங்கேயும் வரலாம், இல்லைன்னா டிசிங்கிறவங்க இங்கேயும் வரலாம். ஆமாவா? ஸோ இது 2 பாசிபிலிட்டி இருக்கு. அடுத்து என்ன சொல்றாங்க? சி என்பவர் பியின் உடனடி வலதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். சிங்கிறவங்க பியோட வலதுபுறத்துல உடனடி வலதுபுறத்துல அமர்ந்திருக்காங்க. அப்ப பியை இங்க உட்கார வச்சாதான் பியோட இமீடியட் வலதுபுறத்துல சி உட்காந்துருப்பாங்க. அப்ப இங்க யார் வரமாட்டாங்க? டி வரமாட்டாங்க. அந்த பொசிஷனை சிக்கே கொடுத்துடலாம்.
இன்னும் ஒரே ஒருத்தங்க தான் மிஸ்ஸிங். ABCDEF. எஃபோட பொசிஷனை இங்கே உட்கார வச்சிடலாம். ஆனால் கடைசியாக இன்னொரு சொல்லியிருக்காங்க. எஃப் என்பவர் பியின் இடதுபுறத்தில் இரண்டாவதாக அமர்ந்துள்ளார். பியோட ரெண்டாவது இடதுபுறத்தில் எஃப் உட்காந்துருக்காங்க. அது சரியாக தான் போச்சு. இப்போ தான் கொஷினுக்கு வரும். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? டியை பொறுத்தவரை இயின் நிலை என்ன? டியை பொறுத்த வரைக்கும் இயோட நிலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இயோட நிலை என்ன? இமீடியட் ரைட். ஆமாக்கா? ஆமாவா? இமீடியட்லி டு த ரைட். ஆப்ஷன் ஏங்கிறது தான் சரியான ஆன்சர். 28th கொஸ்டின். 28th கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? 7 people A, B, C, D, E, F and G are seated in a horizontal row facing north. நார்த்தை பார்த்த மாதிரி 7 பேர் உட்காந்துருக்காங்க. Only 2 people are seated to the right of F. Fோட ரைட் சைடில் 2 பேர் தான் உட்காந்துருக்காங்க. Fோட ரைட் சைடில் 2 பேர் தான் உட்காந்துருக்காங்கன்னா மிச்சவங்க எல்லாருமே இந்த சைடு தானே உட்காந்துருப்பாங்க. 1 2 3 4 4 பேர் Fோட லெஃப்ட் சைடில் உட்காந்துருப்பாங்க. Only 3 people are seated between F and A. Fக்கும் Aக்கும் நடுவில் 3 பேர் தான் உட்காந்துருக்காங்கன்னா அப்போ ஏங்கிறவங்க லெஃப்ட் கார்னரில் உட்காந்துருப்பாங்க. E and C are immediate neighbors of G. ஈயும் ஜியும் வந்து இமீடியட் நெய்பர்ஸ். இங்கேயும் இமீடியட் நெய்பர்ஸ்ன்னு வருது, இங்கேயும் இமீடியட் நெய்பர்ஸ்னு வருது, இங்கேயும் இமீடியட் நெய்பர்ஸ்னு வருது. எங்கே வேணால் உட்காரலாமா? ஈசின்னு வரலாம், இங்கேயும் ஈசின்னு வரலாம், இங்கேயும் ஈசின்னு வரலாம். ஸோ அந்த இதை வந்து கொஞ்சம் இது பண்ணிடலாம். இல்லை ECD ECG E and C are immediate neighbors of G. Gயோட immediate neighborsல Gயோட immediate neighborsா Eயும் Cயும் இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆமாவா? இப்போ என்ன சொல்றாங்க? T is seated immediately to the left of B. Bயோட immediate leftல D உட்காந்துருக்காங்க. சரியா போச்சா? இப்போ C is not an immediate neighbor of Cங்கிறவங்க ஏக்கு பக்கத்தில் உட்காரலங்கிறாங்க. அப்போ EGCங்கிற ஃபார்மேட்டில் தான் இவங்க உட்காந்துருப்பாங்க. சரியா போச்சு. How many peoples are seated between D and E? டிக்கும் ஈக்கும் நடுவில் எத்தனை பேர் உட்காந்துருக்காங்கங்கிறாங்க. டிக்கும் ஈக்கும் நடுவில் எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க? 1 2 3 3 பேர் உட்காந்துருக்காங்க. 3. இப்போ ஏவை வந்து டிவிஷன் எடுத்துக்க சொல்லிட்டாங்க, பியை வந்து மல்டிப்ளிகேஷன் எடுத்துக்க சொல்லிட்டாங்க, சியை வந்து ப்ளஸ்ன்னு எடுத்துக்க சொல்லிட்டாங்க, டியை வந்து மைனஸ்ன்னு எடுத்துக்க சொல்லிட்டாங்க. அப்போ 16 + 24 டிவைடட் பை 6, பிங்கிறது மல்டிப்ளை பை 28, டிங்கிறது -32. 6 6 4s are 24. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்கலாமா? 16 8 4s are 32, 4 2s are 8, 32வா? -32. அடுத்து இது 112பா. ஸோ 80லேருந்து 16 ப்ளஸ் பண்ணோன்னா 96. இந்த கொஷினுக்கான ரைட் ஆன்சர் 96. 30th கொஷின், லாஸ்ட் கொஷின். இதில் என்ன சொல்கிறாங்க? ஆல்ஃபபெட்டிக்கல் நம்பர் சீரீஸ் கொடுத்துருக்காங்களா? ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட் எடுத்து சால்வ் பண்ணி பார்ப்போம். சியோட பொசிஷன் வேல்யூ 3, ஹெச்சோட பொசிஷன் வேல்யூ 8, எம்மோட பொசிஷன் வேல்யூ 13, ஆரோட பொசிஷன் வேல்யூ 8. +5 +5 +5. 8 + 5 வந்து 23. 23rd பொசிஷனில் டபிள்யூங்கிறது இருக்கா? ஸோ ஆப்ஷன் சியில் தான் டபிள்யூங்கிறது இருக்குது. ஓகே, இந்த கிளாஸில் இன்றைக்கி ஒர்க் அவுட் ப்ராப்ளம்ஸ் எதுவும் கொண்டு வரல. இந்த கிளாஸஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் கமெண்ட்ஸை கீழே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூர் அப்கமிங் எக்ஸாம்ஸ்.